வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் பஞ்சாங்கம் 365 சேனல். புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் என்றால் என்ன? தமிழ் கேலண்டரில் 6வது மாதம், அதாவது செப்டம்பர் நடுப்பகுதியிலேருந்து அக்டோபர் நடுப்பகுதி வரைக்கும் புரட்டாசி மாதம்னு சொல்கிறாங்க. இந்த புரட்டாசி மாதமாவது விஷ்ணுவுக்கே அர்ப்பணிக்கப்பட்டது. சனி பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதனால பெருமாளை வணங்கினால் சனி தோஷம் குறையும் என்று நம்பப்படுகிறது. வாங்க புரட்டாசியை பற்றி இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். தமிழ் பஞ்சாங்கம் 365 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புரட்டாசியோட கதை. சனி பகவான் மற்றும் பெருமாள். புராணங்களின்படி சனி பகவான் தனது கிரக பலன்களால் மனிதர்களுக்கு சிரமங்களை உண்டாக்குவார். ஆனால் அவர் ஒரு நியாயாதிபதி. ஒருவரின் கர்மத்திற்கு ஏற்ப பலன் தருவார். சனி மாதம் அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும்போது மக்கள் சனிதோஷத்தால் பாதிக்கப்படுவார்கள் என்று நம்பப்படுகிறது. இந்த நேரத்தில் திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாச பெருமாள் தான் அவர்களின் துன்பங்களை குறைத்து காப்பவர். அதனால் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு சிறப்பு வழிபாடு செய்வது வழக்கம். வெங்கடேச பெருமாளின் அவதாரம். ஒரு காலத்தில் பூமியில் பாவங்கள் அதிகரித்தன. அதனால் தேவர்கள், முனிவர்கள் மகாவிஷ்ணுவை வேண்டினர். விஷ்ணு அவர்கள் வேண்டுகோளை ஏற்று வேங்கடமலை, அதாவது திருப்பதி மலையில் ஸ்ரீனிவாசன் என்ற ரூபத்தில் அவதரித்தார். அவரின் திருமணம் பத்மாவதி தாயாருடன் மிகுந்த வைபவத்துடன் நடந்தது. அந்த நாளிலிருந்து திருப்பதி வெங்கடேச பெருமாளின் வழிபாடு மிகவும் முக்கியமானதாகியது. புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வணங்கினால் அவரது அருள் அதிகமாக கிட்டும் என்று நம்பப்படுகிறது. சனியின் சோதனை. சனி பகவான் பெருமாளிடம் ஒரு முறை கேட்டார். என் பார்வை யார் மீது விழுந்தாலும் அவருக்கு சிரமங்கள் தான் வரும். உம்மை பார்த்தால் என்ன செய்வது? அப்போது பெருமாள் சிரித்துக் கொண்டே சொன்னார், நான் புரட்டாசி சனிக்கிழமைகளில் அதிகமாக வழிபடப்படுவேன். அப்போது என் பக்தர்களை நீ பாதிக்க முடியாது. அதற்கு பிறகு புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வணங்குவோருக்கு சனிதோஷம் குறையும் என்று நம்பிக்கை உருவானது. பக்தர்களின் வழிபாட்டு முறை. புரட்டாசி மாதத்தில் குறிப்பாக சனிக்கிழமைகளில் மக்கள் வெங்கடேச பெருமாளின் பெயரை, அதாவது 12 பெயர்கள் துவாதச நாமம் சொல்லுவர். திருப்பாவை, விஷ்ணு சகஸ்ரநாமம், வெங்கடேச சுப்ரபாதம் போன்றவற்றை பாடுவார்கள். துளசி வைத்து வழிபடுவார்கள். சிலர் வெங்கடேச பெருமாளின் பாத சின்னம், அதாவது திருவடிகள் வீட்டின் வாசலில் வரைவார்கள். இப்போ புரட்டாசி மாதத்துல நடைபெற சிறப்பு நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கலாம். புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாட்டுக்கு சிறப்பு. மாகாளி அமாவாசை பித்ரு தர்ப்பணம் செய்யும் நாள். நவராத்திரி தொடக்கம். பெருமாள் மட்டுமின்றி துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி வழிபாடு ஆரம்பமாகும். ஆயுத பூஜை, விஜயதசமி, கல்வி, தொழில், வணிகம் தொடங்கும் சிறப்பு நாட்களாக கருதப்படுகிறது.